வெல்கம் டு ப்ரிஃபர் ஃபியூச்சர். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்ன சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆர்ஆர்பி ஜேஇக்கான சென்டர் ஒவ்வொரு ஸ்டேட்டு போட்டிருக்காங்க. ஸோ எனக்கு எங்கே போட்டிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, ஆந்திர பிரதேச மாநிலம் நெல்லூரில் போட்டிருக்காங்க. ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷிஃப்ட். ஸோ என்னோட ஜேர்னி எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து இதை நீங்கள் பார்க்குறப்ப எந்த மோடில் நீங்கள் ட்ராவல் பண்ணலாம் அப்படின்றத நீங்களே டிசைட் பண்ணிக்கலாம். நான் வந்து சென்னை சென்ட்ரல் பக்கத்தில் இருக்கிறதுனால நான் என்ன பண்ணிட்டேன், ட்ரெயினில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிட்டேன். பட் ஆனால் வந்து அன்ரிசர்வில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அன்ரிசர்வ் டிக்கெட் வாங்கி போனதுக்கப்புறம் தெரியுது அங்கே கூட்டம் பயங்கரமான கூட்டம். ஸோ 9 மணிக்கு ஒரு ட்ரெயின் இருக்க சொன்னாங்க, ஹவுரா எக்ஸ்பிரஸ். அதில் பார்த்தீங்கன்னா அன்ரிசர்வில் ஏற முடியல. கிட்டத்தட்ட 300 பேர் கிட்ட நிற்கிறானுங்க. அவங்க கூட ஏறவே முடியல. சரியான கூட்டம். போனதில் வந்து தள்ளுமுள்ளு ஏற்பட்டு வெளியே வந்தால் மிச்சம். இவனுக்குள்ளலாம் போனால் வந்து எக்ஸாம் எல்லாம் போக முடியாது. கண்டிப்பாக கண்ணமாம்பேட்டைக்கு தான் போக முடியும் போல். அவ்வளோ கூட்டமாக இருக்குது. சரின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் ஒரு 10 மணிக்கு ஒரு ட்ரெயின் இருக்காங்க, அதில் ட்ரை பண்ணி பார்க்கலாமா சொல்லிட்டு பார்த்தா அதுலேயும் பார்த்தீங்கன்னா பயங்கரமான கூட்டம். ஸோ அன்ரிசர்வில் பிளான் பண்ணலாம்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக அன்ரிசர்வ் பிளான் பண்ணாதீங்க. உங்களால் போகவே முடியாது. ஒன்று ரிசர்வ் பண்ணுங்கள், அப்படின்னா பெஸ்ட்டு பஸ்ஸில் வாங்க. நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா, அங்கேருந்து மூவ் பண்ணி மாதாவரத்துக்கு வந்துட்டேன். மாதாவரத்துலேருந்து நான் ஸ்ட்ரெயிட்டாக நெல்லூர் அந்த பஸ்ஸை பிடிச்சிட்டேன். 230 ரூபா டிக்கெட்டு. அங்கேருந்து கரெக்டாக ஒரு 3.5 மணி நேரத்தில் இறக்கி விட்டாங்க. இப்போ நெல்லூர் நான் வந்து இறங்கிட்டேன் பஸ் ஸ்டாப்பில். அந்த நெல்லூரில் வந்து இறங்குறப்ப டைம் நான் வந்து கரெக்டாக 2:20 தான் இந்த வீடியோ வந்து நான் மேக் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இங்கே வந்து எல்லாமே நம்ம அவைலபிலிட்டாக இருக்குது. எப்படி சொல்கிறேன்னா, ஸ்டேயிங் ஆள் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஃபுட்டு சாப்பிட்றதுக்கு எல்லாமே இருக்குது. அதே மாதிரி ரெஸ்ட் ரூம் அவைலபிள் தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு பார்க்கத்தாலே தெரியும். ஸோ ரிட்டர்ன் சென்னைக்கு போகிறதுக்கான பஸ்ஸுமே நிறைய தான் இருக்குது. 2:30 மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அதனால் பஸ்ஸில் வரணும்னு நினைக்கிறவங்க, ட்ரெயினில் அன்ரிசர்வில் போகணுன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக அதில் போகாதீங்க. பஸ்ஸே நிறைய அவைலபிளாக இருக்குது. ஈஸியாகவும் முடியுது உங்களுக்கு வேலை. அதனால் ட்ரெயினில் போய் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்த மாதிரி ஒரு 3 ஹவர்ஸ்லேருந்து 4 ஹவர்ஸ் வேஸ்ட் பண்ணிட்டேன். பயங்கரமான டென்ஷன் வேறு, காசுமே எக்கச்சக்கமாக செலவாகிடுச்சு அங்கேவே. ஸோ அதனால் பஸ்ஸு நல்லா தான் இருக்குது. பஸ் மோடில் ட்ராவல் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக தாராளமாக பண்ணலாம். இங்கேருந்து ஒரு 1/2 hour ஆகும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 5:30 இங்கேருந்து கிளம்பலாம் பிளான் பண்ணியிருக்கேன். இப்போ ஜஸ்ட் வந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக பிளான் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ ரெஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் ஒரு 5:30 கிளம்பி போக வேண்டியதான். எக்ஸாம் சென்டருக்கு போகிறதுக்கான டைம் வந்துருச்சு. ஸோ அங்கேருந்து பார்த்தோம்னா ஆட்டோ ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளே வந்துடலாம். ஸ்ட்ரெயிட்டாக வந்து சென்டர் தான் கூட்டின்னு வராங்க. ஆனால் யாருமே வரல. நம்ம தான் ஃபஸ்ட்டால் போவோம்னு நினைக்கிறோம். சரி போய் பார்ப்போம் அங்கே எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு. நம்ம டெலகிராம் குரூப்பில் அப்போயே ஒருத்தர் சொன்னார், திருப்பதியில் கூட தமிழ் பேசுவாங்க, பட் ஆனால் நெல்லூரில் தமிழ் பேசுறது கஷ்டம் தான் அப்படின்ற மாதிரி சொன்னார். அது உண்மை தான். ஒருத்தர் கூட எங்கள் தமிழே தெரியல, ஃபுல்லாகவே தெலுங்கு தான். கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. சரி பார்ப்போம் எக்ஸாம் சென்டரில் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, எக்ஸாம் சென்டருக்கு வந்தாச்சு. பஸ் மார்க் வாங்குறவங்க கூட இவ்வளோ சீக்கிரமாக வரமாட்டான் போல். 6 மணிக்கெலாம் ரீச் ஆகியாச்சு. ரிப்போர்ட்டிங் டைம் 7:30 தான். 1.5 ஹவருக்கு முன்னாடி பிஃபோராக வந்தாச்சு. ரொம்ப இது ஏர்லி தான். லோக்கல்லே போட்டிருந்தாங்கன்னா நம்ம கரெக்டான டைமுக்கு போயிருக்கலாம். நம்மளுக்கு தெரியாதனால வந்து 1.5 ஹவருக்கு முன்னாடியே வந்துவிட்டோம். டைம் 6 o'clock தான் ஆகுது. 7:30 தான் ரிப்போர்ட்டிங் டைமு. ஸோ 8:30 தான் வந்து கேட் வந்து க்ளோஸ் பண்ணுவாங்க. ரொம்ப ஏர்லியாக வந்தாச்சு. சரி வேறு வழி இல்லை, நம்மளுக்கு புது இடன்றதுனால நம்ம இப்படி தான் வந்தாகணும். சரி ஓகே ஃபைனலாக என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவைப்படும் அப்படின்றது ஒரு வாட்டி வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு உள்ளே போக வேண்டிய டைம் வந்துருச்சு. என்ன டாக்குமெண்ட் தேவைப்படும்? ஆல் டிக்கெட் கண்டிப்பாக ஒரு 2 வேணும். அதுக்கப்புறம் வந்து ஆதார் மஸ்ட்டு, பேன் கார்டு. அதை தவிர்த்து வேறு ஏதாவது நீங்கள் ஃபோட்டோ ஐடென்டி ப்ரூஃப் எடுத்துகிட்டு போகணும். ஜெராக்ஸ் காப்பி எடுத்துகிட்டு போகக்கூடாது. இது சம்மந்தமாக ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம், உங்களுக்கு எல்லாமே தெரியும். சரி ஓகே, டைம் ஆகிடுச்சு, நம்ம உள்ளே போகலாம். அடுத்த வர ஷிஃப்ட்டு வந்து இங்கே சென்டர் போட்டிருந்தாங்கன்னா இதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து கிளியராக வந்து ரூட் நான் எடுத்து போட்டிருக்கேன். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். எல்லாமே கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. ஓகேவா? எந்த விதமான ப்ராப்ளம் இல்லை. ஸோ வெளியே வந்ததுக்கப்புறம் என்னென்ன கொஸ்டின்லாம் வந்துச்சோ அதை நான் வந்து டெலகிராமில் போஸ்ட் பண்ணுறேன். மறக்காமல் டெலகிராமில் ஜாயின் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட் ஷிஃப்ட்டில் எழுதின போன நீங்களும் வந்து டெலகிராமில் வந்து கனெக்டட் ஆகி எல்லா கொஸ்டினுமே வந்து ரிவ்யூ போடுங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட் எல்லாருக்குமே. ஸோ அடுத்தது ஷிஃப்ட் எழுத போகிறவங்களுக்கும் ஆல் தி பெஸ்ட் சொல்லிக்கிறேன். ஓகே, இதோட இந்த வீடியோ க்ளோஸ் பண்ணிக்கிறேன். பை.